ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ரவா உப்புமா தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவா உப்புமா எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் உதிரி உதிரியாக எப்படி செய்யணுன்னு தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு கடாயில் வச்சுட்டு அது நல்லா அந்த வெறும் கடாயில் நீங்கள் ரவையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் வறுக்கும் போது என்ன ஆகணும்னா, ஜல்லி கரண்டியில் நீங்கள் ரவையை எடுக்கும் போது அந்த ஓட்டை வழியாக கீழே விழணும். அந்த பதம் வரைக்கும் வறுக்கணும். அப்படி நல்லா வறுத்தாதான் ரவா உப்புமா நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். வறுத்த ரவையை இப்போ ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. போதுமான அளவு எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச பிறகு கடுகு போட்ட உடனே கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியும். நல்லா அந்த சவுண்ட் உங்களுக்கு நல்லா கேட்கும். பட்டு பட்டு பட்டுன்னு பொரியும். அந்த பொரியிற சவுண்டு வந்த பிறகு கொஞ்ச நேரத்துலேயே கடலைப்பருப்பு போடு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு நிறைய சேர்த்துக்கிட்டால் தான் உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம், கருவேப்பிலை முதல்ல போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு இருக்கிற வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அந்த பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்புமாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் ரொம்ப தீயக்கூடாது. ஓரளவுக்கு வதங்குற ஸ்டேஜ், ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் அளவுக்கு வந்தால் போதும். அந்த பதம் அளவுக்கு வதங்குற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. நான் 1 கிளாஸ் ரவை எடுத்திருந்தேன். அதுக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எந்த டம்ளரில் இல்லை எந்த கிளாஸில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோ சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை சேர்த்துன பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ உப்போ அதனால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்தேன். ஏன்னா எனக்கு பாப்பா சாப்பிட்ணும், அதுக்காக நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்தேன். பார்த்தீங்களா, உப்பு சேர்த்த பிறகு நல்லா அந்த தண்ணி நமக்கு கொதிக்கணும். சலன்னு கொதிக்கணும். சில பேர் கொதிக்காமையே ரவையை கொட்டிடுவீங்க, அந்த தப்பு பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போல் போட்டுட்டு முதல்ல கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு கிளறி விடுங்க. நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா ஒரே இடத்துல போய் சேர்ந்துட்டு அது நமக்கு கட்டி கட்டியாக அங்கங்கே நிற்கும். உங்களுக்கு சாப்பிடும் போதே தெரியும். நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ கரண்டியில் எடுத்தோன்னா அப்படியே விழுது பாருங்கள், தண்ணி போல். அந்த மாதிரி தான் விழணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கடைசியில் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ நீங்கள் ஒரு கலர் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மிளகாலாம் மேலே கீழே அப்படி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். நமக்கு சுவையான உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் இதை உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறேன். தேங்க்யூ வெரி